ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மொபைல் இருக்குங்க நம்ம கையில். 6 மொபைல் சேல்ஸ்க்காண்டி வந்திருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நாங்கள் சொல்லி காட்டுறோம். சரியா? என்னென்ன ஃபங்க்ஷனு, என்ன ஆப்ஷனு, என்னன்றது, என்ன இஷ்யூன்றதையும் சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா 6300 6300 இதோட ப்ரைஸு. ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல்ன்றது இப்போ நம்ம உள்ளே போனோன்னா தெரிஞ்சிடும். உள்ளே போப்பா. ரியல்மி C61, அதாவது 6GB ரேமு, 128, 4G மொபைல் தான். மொபைல் எப்படி இருக்குன்னா தெளிவாக இருக்குது. சவுண்ட் ஆஃப் பண்ணிப்பாருமா. ஸோ 6300 6300 இது மொபைல். உண்மையிலே செமையாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஒரு 6300 ஒரு மொபைல் வந்து, அதுவும் 6GB ரேமில் உங்களுக்கு 128GB கிடைக்குதுன்னா மொபைல் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. புது மொபைல் மாதிரியே இருக்குது. புதுசு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள். ஆன்லைனில் இது எவ்வளோ பாரு, மாடலை சும்மா போட்டு பாரு எவ்வளோ வருதுன்னு. ரியல்மி C61 இப்போ போடு, சும்மா போடு எவ்வளோ இருக்குன்னு. ஓகே சரி, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல 70, இது 70 வந்து பார்த்திங்கன்னா 9000 ருபீஸ் போட்டிருக்காங்க. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. செகண்ட்ஸ் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 256GB இது. அப்படியா? சரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 70 256GB 8GB ரேமு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான மொபைலு, ஃபேமஸான மொபைல் வர. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்த புதுசில் 40-48,000 போனால் இருந்தது தான். ஸோ அப்படியே குறைஞ்சி இன்றைக்கி 4G மொபைல்ன்றனால இதோட விலை வந்து 256GB இருந்தால் கூட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 9000க்கு வந்துருச்சு. சரியா? 9000 உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாம்சங்கில் வந்து S23ன்னு நினைக்கிறேன். 48,000 போனுங்க. இது நம்ம பையனும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல தம்பி. நாங்கள் வந்த புதுசுலேயே வாங்கிட்டோம் இந்த ஃபோன்லாம். 8128 S22 சாம்சங் கேலக்ஸியில் S22 என்ன ஜிபின்றது 8128. டிஸ்பிளேயில் லைனு பேக் டோர் உடஞ்சிருக்கா, பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் இதோட விலை வந்து 5G மொபைல் தானே இது. 5G மொபைலு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியோ படத்தை ஒட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் தெளிவாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9000 ருபீஸ். இதுவும் 9000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து நோட் 10 நோட் 9 இது நோட் 8 ப்ரோவா, நோட் 8 ப்ரோன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். நோட் 9, ரெட்மி நோட் 9, 4GB ரேமு, 128GB 4GB ரேமு, 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 6000 போட்டிருக்காங்க. ஸோ அதே தான் இது, கலர் வேறுன்னு நினைக்கிறேன். இதுவும் அதே ஜிபி ரேம் தான் நினைக்கிறேன். ரெட்மி நோட் 9 4GB ரேமு, 128GB. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம தெளிவாக இருக்குது. கேமராலாம் A to Z க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலுங்க. இதெல்லாம் ஓல்டு மாடலு 4G மொபைல் தான். 6000 ருபீஸ் தான் இது. ஸோ பாருங்கள் ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதே மொபைல் தான். முன்னாடி பார்த்தோம்ல 6300, அதே மொபைல் தான். இது எதுனால கம்மியாக தராதுன்னு தெரில. ஆனால் அதோட இது 400 கம்மியா? ஆமாம், 400 கம்மியாக தராப்புல. அது 4128. இது வந்து 464. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரியல்மியில் C61. இது வந்து பார்த்திங்கன்னா 4128. இது 464. அதனால இதுக்கும் அதுக்கும் வந்து 400 டிஃப்ரெண்ட்டு. ஸோ
ஸோ எது வாங்கணும்னு பாருங்கள், யோசிச்சுட்டு சொல்லுங்கள், முடிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க, பார்த்துக்கலாம்.